ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீட்டில் சின்ன சின்ன வேலை பார்க்குறது தான் எடுத்து போட்டிருக்கேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களையும் நம்பி வீடியோ போடுற எனக்கும் ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காலையிலே மாவை போட்டு விட்டுட்டேன் அரைக்கிறதுக்கு. ஏன்னா எப்போதுமே நம்ம காலையிலே அரைச்சிட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சுது. அப்புறம் நைட்டுக்கும் நம்ம டிஃபனுக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நைட்டே நான் அரிசியை ஊற வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு காலையில் உருட்டு உளுந்து ஊற போடுவேன். ஒரு அரைக்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போடுவேன். அப்படி தான் இன்றைக்கும் போட்டேன். இந்த வேலை முடிஞ்சிச்சு பார்த்திங்களா. அரைச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் காலையில். நான் காலையிலே எழுந்திரிச்சிட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா அன்றைக்கி ஆப்பமும் பழைய மாவு முந்தானத்து அரைச்சி மாவு இருந்துச்சு, அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி காலையில் நான் ஊற்றினேன். ஆப்பம் ஊற்றி முட்டை குழம்பு வச்சாச்சு. காலையில் அது முடிஞ்சிட்டு அந்த வேலை. அப்புறமா நான் இப்போ துணியை ஊற வச்சுருந்தேன். அதை மிஷினில் போட்டு விட்ருக்கேன். அது ஓரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே கிரைண்ட் ஓடிட்டுருக்கு. இங்கே பாத்திரம் நிறையா காலையில் பார்த்த வேலை, நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம், டீ குடித்த பாத்திரமாக நிறைய கிடந்துச்சு. அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டோம்னா அந்த வேலை எனக்கு முடிஞ்சிடும். பெரிய வேலையே பாத்திரம் கழுவுற வேலை தாங்க. அதுதான் நமக்கு பெரிய பொம்பளைகளுக்கு பெரிய பெரிய வேலை. ஏன்னா அப்பப்போ நம்ம சாப்பிட்றது, சமைக்கிறது அப்படின்னு பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் அதை கழுவிட்டோம்னா எனக்கு பெரிய வேலை முடிஞ்சதுனால நான் பொறுப்புன்னு அதை கழுவி எடுக்க போகிறேன். சுத்தம் பண்ணிட்டோம்னா துணியை காய போட்டுடலாம், அந்த வேலையும் முடிஞ்சிடும். வெயில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு அவ்வளோ வெக்க விட்டுக்கல. எங்களுக்கு கிச்சன் சின்ன கிச்சன் தான். நான் இருக்கிறது வாடகை வீடு தான். வாடகை 4000 ரூபா. இது ரொம்ப ஒரு வெயில் அதிகமாக இருக்கிறது காரணம் ரொம்ப சின்ன வீடு தான். அதனாலேயும் இருக்கும் வெக்க பயங்கரமாக. பாருங்கள், பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்துன்னு சுத்தம் பண்ணோடனே பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. துணியெல்லாம் ஓடி நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிட்டு, அதனால நான் என்ன பண்ணேன், துணியை காய போட்டுட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே துணியை காய போட்டுட்ருக்கேன். நேற்று சாயங்காலம் மழை வார மாதிரி இருந்துச்சு, ஆனால் வரல. சில ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் ஊரில் மழை வரலைங்க. உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். துணியில் சுருக்காக இருந்தாக்கி நமக்கு ஏற்கனவே நம்ம மிஷினில் போடுறதே பயங்கரமாக சுருக்கு இருக்கும். அப்போ நம்ம காயப்படும்போது கொஞ்சம் விரித்து விட்டோம்னா அந்த சுருக்கெல்லாம் போயிடும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் நல்ல தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா நீட்டாக இருக்கும். அப்புறமா நான் 3 நைட்டி எடுத்தேங்க. அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. 350 ரூபா ஒரு நைட்டி. நல்லா இருந்துச்சுங்க. நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட தான் எடுப்பேன் எப்போதுமே. அந்த நைட்டி நம்ம அலசினா கூட சாயம் போகாது. அதான் ஒரு பெரிய பாயிண்ட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன்னா அதனால் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு நைட்டி. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நைட்டி வேணுன்னா சொல்லுங்கள். அப்புறமா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் தரேன். இப்போது வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்றேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த நைட்டி. ஏன்னா துணி குவாலிட்டியாக இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு பிஸ்தா கலரில் ஒரு நைட்டி எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மொத்தம் 5 நைட்டி எடுத்தேன் நான். அதில் என் மக 2 எடுத்துருச்சு. எனக்கு ஒரு 3 நைட்டி. நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் பாருங்கள், இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிஸ்தா கலரு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல. குயில் காக்காலாம் சத்தம் போடுது. கேட்க ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி தெரிஞ்சதில்ல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த நைட்டி. உங்களுக்கு இந்த நைட்டில் வேணும்னா எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களே நம்பி தான் வீடியோ போடுறேன். எனக்கும் ஆதரவு கொடுங்க.